Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம் இங்கே ஓசூரிலே நம்முடைய வழக்கறிஞர் ஜெகதீஷ் அவர்களுடைய நண்பர் மூலமாக முதலிலே துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் 20 லட்சம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை. தமிழகத்திலே தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம் வருகின்ற காலங்களில் அரசியல் இயக்கமாக மாற்றி அதை ஆட்சி பொறுப்பில் கொண்டு வருவதற்கு அனைத்து பணிகளையும் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. தலைவர் அண்ணாமலை எடுத்திருக்கின்ற இந்த இயக்கம் ஐயா மோடி அவர்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல என்பதை நான் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யத்தையே மையமாக வைத்து ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான இயக்கம், மதத்தை வைத்து அரசியல் செய்த கட்சிகளுக்கு எதிரான இயக்கம், ஊழலை வைத்து ஜாதியை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருந்த இயக்கங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய போர்வாளாக சவாலாக இன்றைக்கு இந்த இயக்கம் தலைவர் அண்ணாமலையால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே அவருடைய தலைமையிலே ஒரு புதியதொரு அரசியல் கட்சியாக அன்றைய தினம் அவருடைய தலைமையிலே அரசியல் கட்சி அறிவிக்கப்பட இருக்கிறது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலே 50 லட்சம் உறுப்பினர்கள் விரைவில் இறைவார்கள். அரசியல் இயக்கமாக மாறுகின்ற போது 2 கோடி தமிழ் மக்கள் அந்த இயக்கத்தில் வர தங்களை வருகைப்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. காசு இல்லாமல் அரசியலுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெஷர் கொடுக்காமல் எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் கட்சிகளை தாண்டி இருக்கக்கூடிய பொதுமக்களும் எல்லா வீட்டிலேயும் திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை வைத்து விஜய் அழைத்ததன் காரணமாக இன்றைக்கு எப்படி அவருக்கு வாக்களித்தார்களோ, திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும், அவர்கள் ஊழலை அழிக்க வேண்டும் என்று முதலிலே குரல் கொடுத்த அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அந்த அரசியல் பணியை செய்கின்ற போது நிச்சயம் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள், லட்சக்கணக்கான படித்த மக்கள், பாமர மக்கள் அத்தனை பேரும் அவரை ஆதரிக்கப் போகிறார்கள். அடுத்த தேர்தல் அண்ணாமலை தலைமையிலே தமிழகத்திலே ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கப் போகிறது. அதை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு இந்த இயக்கத்தை எல்லா பகுதியிலும் ஆரம்பித்திருக்கிறோம். யாருக்கும் காசு கொடுத்தோ அல்ல அறிவுரை கொடுத்தோ சேர்க்கவில்லை. இது தானாக இன்றைக்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு இயக்கம் விரைவிலேயே தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய சுனாமியாக மாறி திராவிட கட்சிகள் அடித்தளம் தெரியாமல் மாற்றி சினிமா மாகையிலே வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பதற்கு வரக்கூடிய மிகப்பெரிய இயக்கமாக இது வரப்போகிறது என்ற காலத்தினுடைய உண்மையை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். தமிழகம் தலை நிமிர்ப்பதற்கு, தமிழகம் காமராஜர் கண்ட கனவை போல நல்லதொரு ஆட்சியை காண்பதற்கு அந்த ஐயா அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யார் தடுத்தாலும் இந்த இயக்கம் நிற்காது, யார் மிரட்டினாலும் இந்த இயக்கம் பணியாது, யார் எந்த ஆசை கொடுத்து பதவிகளை கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் இந்த இயக்கத்திற்கு வரக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து அண்ணாமலை பின்னால் தான் இருக்கப் போகிறார்கள் என்ற உண்மையையும் இந்த நேரத்திலே சொல்லி, தமிழ்நாட்டிலே பிஜேபி செய்ய முடியாத காரியத்தை தன்னால் செய்து வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை தெரிவித்து விட்டு வந்தால் ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நம்முடைய இயக்கத்தினுடைய பாஜக இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நிதின் நபீன் அவர்களும் தெளிவாக சொல்லி அவரை கொண்டு வந்து சேர்த்த சந்தோஷ் அவர்களுக்கும் சொல்லி விடை பெற்று கொண்டு இங்கே வந்து தான் இந்த பணியை தொடங்கியிருக்கிறார்கள். இதை பிஜேபி பி டீம் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அவர் மோடியை எதிர்க்கவில்லை, இதுதான் உண்மை. நாங்களும் மோடியை எதிர்க்கவில்லை. அதற்காக நாங்கள் பிஜேபி பி டீம் என்று சொல்ல தேவையே இல்லையே. அதற்காக பிஜேபி என்றே சொல்லிக்கொள்ளலாம். அதற்கு எதுக்கு பிஜேபி டீம் தேவையில்லை. பிஜேபிக்கு ஏ டீம் பி டீம் நிச்சயமாக அண்ணாமலை இருக்க போவதில்லை, நாங்களும் இருக்க போவதில்லை, நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே நோ மோர் எனி பி டீம் சி டீம் டி டீம். தேர் இஸ் ஒன்லி ஒன் டீம் இன் தமிழ்நாடு, தட் இஸ் ஃபார் அண்ணாமலை டீம். அவர் இப்போ பிஜேபியில் யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்கலான்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணாமலை அன்னைக்கு இப்போ விஜய் சொன்னார் இல்லையா, யார் வேணாலும் அதிகாரத்தில் பங்கு வாங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நல்லவர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், மோடியினுடைய திட்டங்களையும் மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சியையும் எதிர்ப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. தமிழ்நாட்டிற்காக அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.